கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பிரயாணித்த ஒரு கூட்டத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இவர்கள் யாருங்க? இவர்கள் தான் இந்த தாழ்ந்த மனப்பான்மையுடைய ஜனங்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்படி, ஐயோ நமக்கென்று ஒரு வாழ்வாதாரம் இல்லையே என்று ஒரு தாழ்ந்த மனப்பான்மை அவர்களுக்கு இருந்ததை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறார். பாருங்க, அவர்களை பார்த்து சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் அறுக்கிறதும் இல்லை, ஆனால் அவைகளை பிழைப்பூட்டுகிற ஆண்டவர் உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா என்று ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்துகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தாழ்ந்த மனப்பான்மை அவர்களுக்குள்ள இருந்தது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். மனித ஜாதியினுடைய வாழ்க்கையில மனிதர்களுக்கு இருக்கிறதான ஒரு பெரிய சத்ரு என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ள இருக்கிறதான ஒரு தாழ்ந்த மனப்பான்மை. ஐயோ நான் தாழ்த்தப்பட்டவன், நான் தாழ்த்தப்பட்டவள், நான் ஒன்றுமே இல்லை என்று அநேக பேரோடு கூட கம்பேர் பண்றது, என்று அநேக பேரோடு கூட ஒப்பிடுறது. அப்படி பண்ணவே கூடாதுங்க. இன்னைக்கு கூட அநேக பேருடைய ஜபங்கள்ல பாருங்க, ஐயோ ஆண்டவரே நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, நான் ஒன்றுக்குமே உதவாத ஒரு நபர் அப்படின்னு சில பேர் ஜபிக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. அப்படி ஜபிக்கவே கூடாது. ஆண்டவருடைய ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டவர்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்குள்ள இந்த தாழ்ந்த மனப்பான்மை இருக்கிறதா? இன்றைக்கு உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். எத்தனை பேர் உங்களை தாழ்ந்தவர்கள் என்று நினைத்தாலும் அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் உங்களை தாழ்ந்த மனப்பான்மை உடையவர்களாக நினைத்தாலும் உங்களை கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக உயர்த்துவார். ஒருவேளை இந்த நாளில உங்களுக்குள்ள அப்பேற்பட்ட தாழ்ந்த மனப்பான்மை இருக்குமே, ஆனால் இன்றைக்கு அதை மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாழ்ந்த மனப்பான்மை வரவே கூடாது. தாழ்மையோடு இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்மை குறித்து தாழ்ந்த மனப்பான்மை வரவே கூடாது. அந்த தாழ்ந்த மனப்பான்மை வருமானால் முன்னோட்டி கடந்து செல்ல முடியவே முடியாது. வளர்கிறதற்கு அது ஒரு பெரிய தடையா இருக்கும். அது அவிசுவாசத்தை கொண்டு வந்து விடும், அதைரியத்தை கொண்டு வந்து விடும், ஆசீர்வாதத்திற்கு தடையாக மாறிவிடும், ஜெபத்திற்கு தடையாக மாறிவிடும். ஆகவே தைரியம் இருங்க, சந்தோஷம் இருங்க. தாழ்ந்த மனப்பான்மையை இன்றைக்கு உங்க வாழ்க்கையை விட்டு வீசி எறிந்து விடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, 2024 வருடங்களுக்கு முன்பதாக உம்மோடு கூட பிரயாணித்த ஒரு ஜனக்கூட்டம் தாழ்ந்த மனப்பான்மை உடையவர்களாய் இருந்த நிலையை நீர் கண்ட பொழுது அவர்களை பலப்படுத்தினீர், அவர்களை திடப்படுத்தினீர், அவர்களை தைரியப்படுத்தினீர். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளை பிழைப்பூட்டுகிற தேவன் உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா என்று தைரியப்படுத்தினீர். இந்த கால வேளையில் யாரெல்லாம் தாழ்ந்த மனப்பான்மையோடு இருக்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கையை விட்டு, அவர்கள் இருதயத்திலிருந்து அந்த தாழ்ந்த மனப்பான்மையை வெளியேற்றும். அது வளர்கிறதற்கான ஒரு பெரிய எதிரி, சந்தோஷமா வாழ்கிறதற்கான ஒரு பெரிய சத்ரு என்பதை இவர்களுக்கு நினைப்பூட்டி விசுவாசத்தை கொடுத்து இப்பொழுதே இவர்களில் இருந்து அந்த தாழ்ந்த மனப்பான்மையை அழித்து போடும். இவர்களை தைரியப்படுத்தும். யாரெல்லாம் இவர்களை தாழ்த்தவர்கள் என்று எண்ணினார்களோ, யாரெல்லாம் இவர்களை தாழ்த்தவர்கள் என்று எண்ணினார்களோ, குறைவாக எண்ணினார்களோ, சின்னவர்கள் என்று எண்ணினார்களோ, அவர்கள் மத்தியில் இவர்களை உயர்த்தும். கர்த்தருடைய மனதிற்கும் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஆசீர்வதித்து பலப்படுத்தும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.
May God bless you. Have a blessed day.